உதய் என்ன காலாங்காத்தாலே அட்டம் பிடிச்சி பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு அது இந்த கடைக்கு அம்புட்டு ஹைப்பிங் கொடுத்து இதுக்காகவே நாங்க 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தோங்க. இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதை நம்பி சோத்துக்காக அடி வாங்கியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல அவங்கள டேக் பண்ணி விடுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எங்க சோக கதையை கேளுங்க. ஜீரக சாம்பா பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு ஊர்னா அது திண்டுக்கலுங்க. அங்க காலையில 6 மணிக்கெல்லாம் 3 வயசானவங்க ஒரு வீடு செட்டப்ல 4 டேபிள் வச்சு ஒரு கடை நடத்துறாங்க. இங்க போன நான் ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்ட விஷயம், என்னப்பா சாப்பிடுற அப்படின்னு கேட்கறது கூட காமன் நேரமா யாருமே வரலங்க. ஃபைனலா இலைய போட்டனே குவார்டர் பிரியாணி, நெய் கோழி அண்ட் ஒரு மூளை ஃப்ரை சொல்லியிருந்தாங்க. அந்த ஜீரக சாம்பா பிரியாணியில மட்டன் அப்படி அல்வா மாதிரி வெந்தாலும் பிரியாணி டேஸ்ட் வைஸ் சுத்தமா எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இவ்வளோ ஹைப்புக்கு குவார்டர் பிரியாணியை 180 ரூபாய்க்கு கொடுக்கறதுன்றது ரொம்ப ஓவருங்க. அந்த நெய் கோழியில ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாதுங்க, வெறும் மிளகாத்தூளை போட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பேருக்கு தகுந்தாப்புல நெய் வாசம் கூட அதில் அடிக்கலங்க. ஆனா அவங்க மூளை ஃப்ரை வேணா ஓகே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேமஸா ஹைப்பு கொடுத்த கடை திண்டுக்கல் பெரிய கடை வீதியில இருக்கிற பங்காரு பிரியாணி. இது ஃப்ரைடே லீவ் விட்டுருவாங்க.